சஸ்டிகா ஹோம் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் சத்து மாவு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்? 30 பொருள், தேவையான பொருள்லாம் 30 பொருள் இருக்குது. 30 தானியங்களை இதில் போட்டு நாங்கள் செய்கிறோம். அதை ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகி போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து நல்லா பொரியிற வரலும் நல்லா வறுக்கணும். 10 நிமிஷம் ஆகும். அது நல்லா பொரிஞ்சு வெள்ளையாக ஆகும். அது வரலுமே நம்ம வறுக்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா வறுத்து ஆற வச்சு அப்புறமே அரைக்கணும் ஒவ்வொன்றும். அடுத்தது கம்பு போட்டு நம்ம வறுக்கலாம். இதையும் அதே மாதிரியே நல்லா பொரியிற வரலும் நல்லா வறுக்கணும். நம்ம இந்த அளவுக்கு வறுத்துட்டு நல்லா வெள்ளை வெள்ளையாக பொரியுது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வறுத்தோம்னா நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வறுத்தா ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதில் நிறையா சத்து இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கோதுமை போட்டு அதே மாதிரியே வறுத்துக்கிறோம். நல்லா பொரியிற வரலும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரியே கோதுமையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வர வரலும் நல்லா வறுத்துட்டு அதையே எடுத்துடலாம். இந்த பொருளெல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எல்லாம் நிறைய சத்து இருக்குது. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இது நல்லா சத்தாக இருக்கும். அது பெரியவங்களும் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதில் 2 டம்ளர் 2 ஸ்பூன் பெரியவங்களுக்கு போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம காய்ச்சி கூழ் மாதிரி செஞ்சு குடிச்சிக்கலாம். டிஃபனுக்கு பதிலாக இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூனு 1 டம்ளர் இருந்தால் போதும். நல்லா ஹெவியாக இருக்கும். இது நல்லா சத்தானதாக இருக்கும். எல்லாம் அவசரமாக சாப்பிடாம குழந்தைங்க எல்லாம் காலையில் வேலைக்கோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் சாப்பிடாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி சத்தானதாக குடிச்சிட்டு போனால் நல்லது, உடம்புக்கு நல்லது. சொல்லுங்கள். இதில் 30 தானியங்களும் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். இதை வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டு அதை ஆறின வேட்டி மறுபடியும் அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கூழ் குடிச்சிக்கலாம். கூழ் குடிச்சிக்கலாம். சத்து மாவு புட்டு செஞ்சுக்கலாம். தோசைக்கு மாவு கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து அரைச்சிட்டு பேக் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பொருள் உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். அதில் கான்டாக்ட் பண்ணி எங்கள் வெளியூராக இருந்தாலும் உங்களுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடியாக. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த பொருள் வாங்கிக்கலாம். எங்கே இருந்தாலும் டோர் டெலிவரி பண்ணுறோம்.